கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான புதிய நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை சங்கீதம் 147:11. நேற்றைய தினத்தில் கூட கர்த்தர் எதில் பிரியமாக இல்லை, கர்த்தருக்கு எது விருப்பம் இல்லைன்னு பார்த்தோம். குதிரையின் பலத்தில் அவர் பிரியமாக இல்லை, வீரனுடைய கால்கள்லையும் அவருக்கு பிரியம் இல்லை. ஆனால் அவருக்கு எது பிரியம்னு இன்னைக்கு பாருங்கள். சங்கீதம் 147:11 ஆண்டு சொல்லுகிறார், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். Those who wait for his grace, those who fear him, யாரெல்லாம் அவருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறாங்களோ அவர்கள் மேலே பிரியமாக இருக்கிறாராம். தேவஜனங்களே, கிருபைன்னு சொல்கிறது பணத்தால் செய்ய முடியாதது, மனிதர்களால் செய்ய முடியாதது. இந்த கிருபை செய்துவிடும். கிருபை உங்களை உயர்த்தி ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரும். ஆவியானவர் அதை செய்வார். பதவி உள்ளவங்களுக்கு, பட்டம் உள்ளவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கிருபை இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் யோசிக்கலாம், எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு நினைக்கலாம். மொர்தெகாயினுடைய நிலைமை யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயந்தார், ஆமானுக்கு தலைகுனியவில்லை, கிருபைக்கு காத்திருந்தார். ஒரு நாள் வரும் நான் மாறுவேன்னு காத்திருந்தார். அவங்க மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். யோசேப்பை பாருங்கள், கர்த்தருக்கு பயந்தார், குழியில் தூக்கி போட்டாங்க, சிறைசாலையில் போட்டாங்க, கிருபைக்கு காத்திருந்தார். என் வாழ்க்கை மாறும், எனக்கு ஒரு சொப்பனம் உண்டு, எனக்கு ஒரு தரிசனம் உண்டு, எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு, என்னை அழைத்தவர் உயிரோடு இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இப்போ என்னுடைய தேவன். அவர் என்னை நடத்துவார். என் மூலமாக தான் எழுப்புதல், என் மூலமாக தான் அதிசயம், என் மூலமாக தான் ஒரு சந்ததி வரப்போகுதுன்னு காத்து கொண்டு இருந்தார். தேவஜனமே, தேவஜனங்களே, அவருடைய நம்பிக்கை வீணாகவில்லை. இதை தான் ஆண்டு சொல்லுகிறார். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து கிருபை காத்திருக்கிறீங்க, கல்யாண விஷயமா உலகத்தானுக்கு உடனே நடக்குது, தேவ பிள்ளைகள் லேட் ஆகுது. குழந்தை பாக்கிய விஷயமா உலகத்தானுக்கு உடனே இருக்கும், தேவ பிள்ளைகள் லேட் ஆகும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தேவ ஜனத்துக்கு ஒரு சேலஞ்ச். உலகத்தில் உபத்திரம் உண்டு என்று சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது. அப்போ நீங்கள் ஒரு சேலஞ்சில் இருக்கும் பொழுது ஆண்டு சொல்லுகிறார், உங்கள் மேலே நான் பிரியமாக இருக்கிறேன், ஏன்னா கர்த்தருடைய கிருபை அதை செய்து தரணும்னு காத்திருக்கிறீங்கல்ல. நீங்களும் லோன் எடுத்து கடனை வாங்கி செஞ்சுருக்கலாம். ஏன் காத்திருக்கிறீங்க? ஏன் நீங்கள் உலகத்தார போல முந்தி கொள்ளலை? ஏன் உங்கள் இருதயத்தில் கர்த்தர் பொறுத்துருன்னு சொல்கிறாருன்னா, நீங்கள் பிரியமானவ, நீங்கள் கர்த்தருடைய பிரியமான பிள்ளை, பிரியமான சகோதரன். தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு முகமுகமாக பேசுகிறார். நீங்கள் பிரியமானவர்கள். உங்கள் சூழ்நிலையை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உண்மைதான், நீங்கள் கோவக்காரங்க தான், எரிச்சல் வந்துடுது, மன்னிக்க முடியாமல் போராடுறீங்க. ஆனாலும் கர்த்தருக்கு பயப்படணும்னு நினைக்கிறீங்கல்ல, பரிசுத்தமாக வாழ நினைக்கிறீங்கல்ல, கர்த்தருடைய கிருபை என்ன உயர்த்துன்னு சொல்லி கொண்டு இருக்கிறீங்கல்ல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார்னு சொல்கிறீங்கல்ல. பிரச்சனைகள் இருக்குது, போராட்டம் தான், சபைக்கு போயிட்டு வந்தாலும் போராட்டமாக இருக்குது. ஆனாலும் ஒரு நம்பிக்கை, ஆனாலும் என் ஆண்டரை மாற்றுவார், என் குடும்பத்தை உயர்த்துவார்னு சொல்கிறீங்கல்ல. ஆண்டு சொல்கிறார், எனக்கு பிரியமானவன் மகனே நீ என் பிரியமான மகன், மகளே நீ என் பிரியமான மகள்னு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார். சிஸ்டர், சகோதரனே உங்களை பார்த்து சொல்கிறார். தாயாரே, நீங்கள் ஆண்டருக்கு பிரியமானவங்க. அருமையான தகப்பனாரே, நீங்கள் ஆண்டருக்கு பிரியமானவங்க. இந்த உலகம் என்ன சொல்லுதுன்னு கேட்காதீங்க. உங்கள் பிள்ளைகள் சொல்கிறது அல்ல, உங்கள் குடும்பம் சொல்கிறது அல்ல, கர்த்தர் சொல்கிறது தான் ஃபைனல் டிக்ளரேஷன். ஆண்டு சொல்கிறார், நீ என் பிரியமானவன். உன்னுடைய பரிசுத்தத்தை பார்த்து நான் நேசிக்கலை, என் குமாரனுடைய ரத்தம் உன்னை கழுவுனதுனால மகனே நான் உன்னை நேசிக்கிறேன். இப்போ நான் உன்னை பார்க்கும் பொழுது உன் பரிசுத்தத்தை வச்சு நான் உன்னை பார்க்க மாட்டேன். அதுக்கு நீ எவ்வளோ பாவம் செய்யட்டும்னு நான் சொல்ல வரல. ஆனால் தேவனுடைய வார்த்தை எப்படி வருது பாருங்கள். நீங்கள் என்னதான் தகுதி இல்லாத நபராக இருந்தாலும் அவருடைய இரத்தத்தின் விலையை பார்த்து ஆடுறவங்களை நேசிக்கிறார். நீங்களும் என் மேலே அந்த ரத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற பரிசுத்த ஜீவிய வாழ நீங்கள் ஆயத்தமானீங்கன்னா இன்னும் உங்களை நேசிப்பார். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் பிரியமானவங்க, நீங்கள் அவருக்கு ஏற்றவர்களாக இருக்கிறீங்க, அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்கிறீங்க. தாவீதுக்கு கூட இந்த பாக்கியம் கிடைக்கல தேவஜனமே. ஆனால் ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆனால் நம்ம எல்லாருமே அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள். ஏன் தெரியுமா? தாவீது கிடைக்காத வாக்கியம் என்ன தெரியுமா? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தாவீது கழுவப்பட முடியலை. அவர் நியாயப்பிரமாணங்களுக்கு பயந்து வாழ்ந்தார். குட்டியினுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டார். புறா குஞ்சுகளுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருப்பார். காளைகளுடைய எருதுகளுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டார் தாவீது. நீங்களும் நானும் எந்த மாடோ ஆடோ பசுவோ எதுவுமே அல்ல தேவஜனமே, அவருடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டதுனால இயேசு
என்ற நாமம் நம்ம நெத்தியில் தரிப்பிக்கப்பட்டதுனால பிதாவாகிய தேவன் நம்மளை பார்க்கும் பொழுது என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் பிள்ளையினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறான், என் குமாரனாகிய இயேசு இரத்தத்தினால கழுவப்பட்ட ஜனம் என்று உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். தேவ ஜனங்களே, அதனால உங்களுக்காக தூதர்களை அனுப்புவார், உங்களுக்காக யாவையும் செய்வார். நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தருடைய தூதர்கள் சிலருடைய வாழ்க்கையில் நெடுநாளாய் தடையாக இருக்கிற சில விஷயங்களை திறந்து கொண்டு இருக்கிறாங்க. நான் ஆவியில் பார்க்கிறேன். தேவ ஜனங்களே, நீங்கள் இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டதுனால, இயேசுவின் பிள்ளை என்ற ஒரே காரணத்தினால உங்களுக்கு திறந்த வாசல். எத்தனை பேர் உரிமை கொண்டாடுறீங்க? நான் இத்தனை படிச்சிருக்கேன், நான் மரித்தா கூட என் கல்லறையில் BA, MA, MPhil, PhD இப்படி இருக்குன்னு சொல்கிறத காட்டிலும் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவன் எவ்வளோ பெரிய பாக்கியம் அல்லவா? படிப்பும் பட்டம் ஒரு முடவனை எழுப்புமா? படிப்பும் பட்டம் ஒரு ரட்சிப்பை தருமா? படிப்பு நல்லது தான், ஆனால் அதிலும் மேலானது அந்த இயேசுவின் ரத்தம். அந்த இயேசுவின் ரத்தம், இந்த இயேசுவின் நாமம் உன்னதமானது. எல்லா நாவும் அடங்கும், எல்லா முழங்காலும் முழங்கால் படிக்கணும். அப்படிப்பட்ட இயேசுவின் நாமத்தை பெற்ற தேவ ஜனம், இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ ஜனமாகிய உங்களுக்காக கர்த்தர் திறந்த வாசல் வச்சிருக்கிறார். சகோதரியே, சகோதரா, எதற்காக நீ கவலைப்பட்டிருக்கிறியோ, தகச்சிருக்கிறியோ, அதில் உன்னை உயர்த்துவார். எது இன்னைக்கு தெரியல நீ நின்று கொண்டு இருக்கிறியோ, அதில் உன்னை தலைவனாக மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்கிறீங்க? எது இன்னைக்கு தெரியல நின்று கொண்டு இருக்கிறீங்களோ, அதில் உங்களை தலைவனாக மாற்றுவார். எது இல்லைன்னு கவலையோடு இருக்கிறீங்களோ, அதை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதை கண்டு கவலைப்படாதீர்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்த சித்தமாக இருக்கிறார். அவருக்கு பிரியமானது வேற ஒன்றுமே இல்லை. அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவங்க, கர்த்தர் இதை செய்வார்னு சொல்லி கர்த்தருடைய நேரத்துக்கு காத்திருக்கீங்க பார்த்தீங்களா? நீங்கள் தான் அவருக்கு பிரியமானவர்கள். குதிரையில் அவருக்கு பிரியமில்லை, குதிரையினுடைய பலத்தில் அவருக்கு பிரியமில்லை, வீரர்கள் மேலே பிரியமில்லை. ஆனால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவங்க மேலே அவர் பிரியமாக இருக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பான பரலோக தேவனே, இந்த அருமையான காலை வேளையில் உம்முடைய தூதர்களை அனுப்பியிருக்கிறீங்க. பிள்ளைகளுடைய எல்லா கட்டுகளையும் உடைத்து போடுகிறீங்க, சங்கிலிகளை உடைத்து போடுகிறீங்க. எனக்கு பிரியமானவனே என்று சொல்கிறீங்க, பிரியமானவளே என்று சொல்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லாருடைய சரீரத்திலேயும் ஒரு ஹீலிங் உண்டாகிறதுக்காக நன்றி. எல்லாருடைய ஃபினான்சியல் வாழ்க்கையில் ஒரு ஹீலிங் உண்டாகிறதுக்காக நன்றி. எல்லா பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லார் மேலேயும் உங்களுடைய ஆவியானவருடைய பாதுகாப்பை தருகிறதற்காக நன்றி. ப்ரையர் டைம் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும், எங்கே இருந்திருந்தாலும், புதிதாக யார் இணைந்திருந்தாலும், யாரெல்லாம் இந்த அழைப்போடு இந்த திட்டத்தோடு நீர் இணைத்தீரோ, ஒவ்வொரு வேர் மேலேயும் உங்கள் ரத்தத்தின் பாதுகாப்பு உண்டாக ஜெபிக்கிறேன். உங்கள் ஊழியனா நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. அவர்கள் இடம் கொண்டு பெருகட்டும். வலதுபுறம் இடதுபுறம் முன்பும் பின்பும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உம்முடைய கரம் எல்லா பக்கம் நெருக்கி வைத்து உம்மை பார்க்க வைக்கிறது. அவர்களுக்கு பெருக்கம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு விஷயம் கூட எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவச்சனங்களே, நம்மளுடைய ப்ரைட் டைம் வாட்ஸ்அப்பில் இணைந்து கொள்ளுங்கள். இன்று இரவு 9 மணி அளவில் எதில் வீடியோ வரும் என்று உங்களுக்கு அதில் தெல்ல தெளிவாக சொல்லப்படும். லிங்க் கொடுக்கப்படும். காட் பிளஸ் யூ.